ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மதன் கௌரி இன்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது பொதுவாக சொல்லப்போனால் மதன் கௌரி மாதத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறாள்ப்பா, தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ அது 1 கோடி இல்லைப்பா, 8 கோடியாம்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க, சரிங்களா? மதன் கௌரியோட இன்கம், மந்த்லி இன்கம் வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு. இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரகாஷ் தமிழ் விளாக்ஸ் அப்படிங்கிறது தான் சேனல் நேமு. இந்த சேனல் எதை பற்றி வீடியோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் விளாக்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்காங்க, சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் விளாக்ஸ் வீடியோ போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 10,000 வியூஸ் தான் போயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10,000 வியூஸ் போதுன்னா டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு இவர் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்புலாம் போயிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோவும் போட போகிறாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பொதுவாக மதன் அப்படின்னு சொன்னால் நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் தெரியும்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தான் தெரியும், சரிங்களா? அப்படியே இந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? சிம்பு வேறு லெவல் மாஸ் அப்படின்னு மன்மதன் மல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்புவை தான் தெரியும். ஆனால் இப்போது மதன் அப்படின்னு சொன்னால் மதன் கௌரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காரு. இவரை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இவர் வந்து யூடியூப்லேயே இவருக்கு எத்தனை இடத்துலேருந்து இன்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலேருந்து இன்கம் வருது அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்லேருந்து வருது, அப்புறம் யூடியூப் மூலயமா வருது. யூடியூப்பில் அதே நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு ஆட் வச்சு எடுக்கிறார் இன்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு இல்லையா, அதுலேருந்து எம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் எடுக்கிறாரு. யூடியூப்லேயே சோலோ கிரியேட்டர்ஸில் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருன்னா அது இவர் ஒண்டி தான், வேறு யாருமே இல்லை, சரிங்களா? அப்படி சொல்லலாம். இவரை சொல்லப்போனால் யூடியூப்லேயே இவர் ஒண்டி தான் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒத்தாலாக வச்சுருக்காரு. வேறு எல்லோரும் வச்சுருக்காங்க, 10 மில்லியன் இந்த எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க 2-3 பேர் சேர்ந்து வச்சுருக்காங்க. ஆனால் இவர் சோலோ கிரியேட்டர்ஸ், சரிங்களா? இவருக்கு இன்கம் இன்கம் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு வெப்சைடு, இதில் யார் லிங்க் வச்சாலும் காட்டி கொடுத்துரும், சரிங்களா? நீங்கள் வேணால் கேளுங்க. இந்த டி சீரியஸ் அப்படின்னு இருக்காரு இல்லையா, யூடியூப்லேயே வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காருல, அது கூட போட்டுரும் நம்ம. இவருக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதுன்னா, எஸ்டிமேட்டட் மந்த்லி ரெவென்யூன்னு இங்கே போட்டிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா $7,500 ஒரு மாதத்துக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 7,500லேருந்து $1,20,000 வரைக்கும் இவருக்கு மாதம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் எத்தனை வீடியோ போட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்லோட்ஸ் 1464, அதுக்கு மேலே போட்டுருவாரு. அதனால் அதுக்கு மேலே போட்டுருவாருன்னு சொல்லுது. இவர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.2 மில்லியன்ஸு. வீடியோ வியூஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னடா என் ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வியூஸ் போயிருக்கு. 9 நம்பர் இருக்குது. அடுத்து கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா. சேனல் டைப் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு. யூசர் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா December 5th, அதாவது 2013 வீடியோ வச்சு சேனலை கிரியேட் பண்ணியிருக்காரு, சரிங்களா? அது மாதிரி யூடியூப்லேயே கண்ட்ரி ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 410வது இடத்துல இருக்கார், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 சில்லறையில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 410, இன்னும் முன்னேறிக்கிறாரு. இன்னமும் மேலே வருவாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இவர் எஸ்டிமேட்டட் இயர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1 லட்சம் அப்படி போல் வருது. அது நமக்கு தெரியல. 1.4 மில்லியன்ஸ் வருது, சரிங்களா? அப்போது இவருக்கு வருது, ஓகே. இவர் வந்து டேக்ஸ் கட்டுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்த டேக்ஸ் கட்டுறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே டேக்ஸ் கட்டுறாரு, இந்தியாவுக்கு டேக்ஸ் கட்டுறாரு. இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி 2 இடத்த கட்டிகிட்டு இருக்காரு. யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு இவர் இடத்த தான், இவர் மட்டும்தான் 2 இடத்த இன்கம் கட்டுறாரு. சில பேர் கட்டுறாங்க, ஆனால் இவர் கட்டுறாரு, சரிங்களா? வீடியோ வியூஸ் ஃபார் தி லாஸ்ட் 30 days, லாஸ்ட்டு 30 நாளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 30 கோடி பேர் மேலே பார்த்துருக்காங்க இவர் வீடியோ மட்டும், சரிங்களா? இவர் ரீசெண்டாக போட்ட வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் ரீசெண்டாக போட்டிருக்காரு. சரிடா, $7,500 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ $7,500 போடுறோம், சரிங்களா? 7 75 75 $7,500 எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸில் 5 லட்சத்தி, அதாவது 5.5 லட்சம், சரிங்களா?
5,50,000 மாதத்துக்கு 5,50,000 சம்பாதிக்கிறாரு. அதில் 2 இடத்த இன்கம் டேக்ஸில் பணம் கட்டுறாரு. அமெரிக்கா இது சரிங்களா. அப்போது வருஷத்துக்கு ஒரு எவ்வளோ டாலர்ஸ் வருதுன்னா இவருக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 900 1,00,000த்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. $1,00,000 மேலே வருது சரிங்களா. அப்போது $1,00,000 அதுவும் அப்ராக்சிமேட்லியாக தான் சொல்கிறேன். கரெக்டாக இவ்வளோ வருதுன்னு இல்லை, அப்ராக்சிமேட்லியாக தான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கு மேலவும் வருதும் கம்மியாகவும் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மேலே மேலே தான் போயிட்டுருக்கும். அதையும் நம்ம போய் நம்ம கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக போடுறோம் சரிங்களா. $90 $900 அவருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6,06,09,590 வருது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவர் இது அப்ராக்சிமேட் தான். இதோட அதிகமாகவும் அவர் சம்பாதிக்கலாம், கம்மியாக சம்பாதிக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு இதோட அதிகமாக தான் அவர் சம்பாதிக்கிறார். இது கரெக்டான அமௌண்ட் இல்லை சரிங்களா. ஆனால் இது அதோட அதிகமாக தான் சம்பாதிக்கிறார் சரிங்களா. நீங்கள் அடுத்து கீழே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டி சீரிஸ் பற்றி போட்டுடலாம் சரிங்களா. ஏன்னா அவர் தான் யூடியூப்லேயே வேர்ல்டு அதிக சப்ஸ்கிரைபர் அவர் தான் வச்சுருக்காரு சரிங்களா. வேர்ல்டில் யூடியூப்பில் அதிக சப்ஸ்கிரைபர் அவர் தான் வச்சுருக்காரு. நீங்கள் சொன்னால் கமெண்ட் பண்ணால் அவர் எவ்வளோ இன்கம் எடுத்துகிறான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் சின்ன அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டு. உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்கு போய்க்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் டைமு, வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கிற இடத்துலாம் பக்கத்தில் மைனஸ் அப்படி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாஷ் கோடு வந்த மாதிரி இருக்குது. இந்த கோடு உங்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் சரிங்களா. இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ மதன் கௌரி இவ்வளோ சமாளிக்கிறாரா? சூப்பர்ப்பா. மதன் கௌரிட்ட அசிஸ்டண்ட்டாக போகணுன்னா என்ன பண்ணணும்?